சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அந்த நீதி விசாரணை கேட்டு, அந்த அஜித்குமாருடைய நீதி விசாரணை கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி இவங்களுடைய டேட்டாஸ்லாம் எடுத்து, இவங்கெல்லாம் லாக்கட் பத்தில் இறந்தவங்களுடைய டேட்டாஸ்லாம் எடுத்து அவங்க சந்திக்க போகிறார். ஏறக்குறைய அவர்களை எல்லாம் பனையூருக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த முறை எப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டைமாக இருக்குது. ஏன்னா போராட்டம் அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொருவரும் தேடி கண்டுபிடிச்சி போக முடியாதுங்கிறதுனால அவங்க எல்லாம் ஒரே வேன்லேயே பஸ்லேயே கூட்டு வந்து இவர் ஆறுதல் சொல்லி அனுப்புவார் போல. இது நடக்கிறாரு. ஆறுதல் நிவாரணம் தரது சொல்லி நிவாரணம் தான் கொடுக்க போறாரு போல. இதெல்லாம் வந்து அவர் ஒரு அரசியல் மூவா நான் பார்க்குறேன். இது எப்படின்னா தேர்தல் நேரங்களில் இதை ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்களா, சாமானிய மக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே பாதுகாப்பு இல்லை. அது என்ன சார் கடந்த 4 ஆண்டுகள்? அதான் திமுக ஆண்டு. அதுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் பெனிஸ்லாம் கணக்கு அதிமுக ஆட்சியில் வந்து அதெல்லாம் அதிமுக தான் நேற்று அவர் சொல்லிட்டாரு. யாதவ் அர்ஜுனா அதிமுக வந்து நாங்கள் விமர்சனம் பண்ண மாட்டோம். அந்தமா வந்து எங்களுக்கு வந்து அதிமுக எங்களுக்கு எதிர்கட்சி கிடையாது, எதிர்கட்சிகள் கிடையாது அப்படின்னா அதிமுக ஆட்சியில் எல்லாம் நல்லா. ஆனால் இது விமர்சனத்துக்குள்ளாங்களா 4 ஆண்டுகள் மட்டும்னா அது எப்படி அப்படின்ட்டு? 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2020-21 நடந்த 21 கடைசி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை இல்லையா? என்ன டெட்லைன் உங்களுக்கு டெட்லைனு?